வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்னைக்கு வருதுங்கிறத பத்தியும் இந்த நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோல கூடுதல் தகவலா நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம கையில வச்சு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ சிலை, திருவுருவ படம் இல்லாதவங்களும் இந்த வழிபாடை செய்யலாம். ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. இப்பதான் புதுசா நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா புதுசா அகல் விளக்க எடுத்துக்கோங்க. இந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சு இந்த தீபத்துல நம்ம வாராகி அம்மா எழுந்தருளுவாங்கங்கிற நம்பிக்கையோட உங்க வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. ஏற்கனவே போன பஞ்சமி திதிக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதே பழைய அகல் விளக்க இந்த வழிபாட்டுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு மாசமும் பஞ்சமி திதி அன்னைக்கு புதுசா அகல் விளக்கு வாங்க அவசியம் கிடையாது. வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு தனியா ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. மற்ற வழிபாடுகளுக்கு இந்த அகல் விளக்கை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். எப்பெல்லாம் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யறீங்களோ அப்பெல்லாம் இந்த அகல் விளக்கை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி பங்குனி மாசம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5:48 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி பங்குனி மாசம் 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. ஒவ்வொரு நாள்லயும் சூரிய உதய நேரத்துல இருக்கக்கூடிய திதியை தான் நாம அந்த நாளுக்கான திதியா எடுத்துக்குவோம். அந்த வகையில ஏப்ரல் மாசத்துல வர பஞ்சமி திதி சனிக்கிழமை ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி நமக்கு வருது. இது நமக்கு கடைசி வாய்ப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தமிழ் வருடம் சோபகிருது வருடத்தோட கடைசி நாள்ல நமக்கு இந்த பஞ்சமி திதி வருது. சரி, இந்த பஞ்சமி திதிக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எந்தெந்த நேரத்துல செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு நேர வழிபாடு தான் உகந்தது. அந்த வகையில இரவு நேர வழிபாடு நீங்க செய்ய போறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மேல நைட்டு 9 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்வீங்க. இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய போறீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 4:30 6 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 8 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். இப்போ நம்ம வாராகி அம்மாவுக்கு எந்தெந்த நேரத்துல வழிபாடு செய்யலாங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வாராகி அம்மாவோட திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க தவறாம 5 வகையான அபிஷேகங்களை செய்யுங்க. பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், குங்குமம் அபிஷேகம், இப்படி உங்களால எந்த அபிஷேகம் செய்ய முடியுமோ அந்த அபிஷேகத்தை செய்யுங்க. இது மட்டும் இல்லாம வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல இந்த பஞ்சமி திதி வர்றதுனால ஸ்வர்ண அபிஷேகம் செய்யறது நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஸ்வர்ண அபிஷேகம்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில, அதாவது 11, 21 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்களை எடுத்துக்கிட்டு இந்த சில்லறை காசுகளை நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ சிலைக்கு மேல வச்சு அதுக்கு மேல தண்ணீர் ஊற்றி நாம அபிஷேகம் செய்யணும். இதுதான் ஸ்வர்ண அபிஷேகம். அடுத்ததா எலுமிச்சம் பழ சாறு, இளநீர், இந்த அபிஷேகங்களும் நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். உங்களால எந்த அபிஷேகம் செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு சிகப்பு நிற பூக்கள் உகந்தது. சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒற்றை செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ரோஜா பூ, இத வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா தாமரை பூ, அப்படி இல்லைன்னா வாசனை நிறைந்த மல்லிகை பூவால அலங்காரம் செஞ்சுக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா நீல நிற சங்குப்பூ, கருந்துளசி இலைகளால நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம்.
உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தபடி கட்டாயமா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முழு திருப்தியோட நாம வழிபாடு செஞ்சாவே போதும். அதுவே அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். சரி, நம்ம வாராகி அம்மாவுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். மண்ணுக்கடியில விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மண்ணுக்கடியில விளையக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு, வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, கேரட், இது எல்லாத்துலயும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்க நெய்வேத்தியமா வைங்க. வேக வச்சும் வைக்கலாம், பச்சையாவும் வைக்கலாம். அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு டம்ளர் பானகம் வச்சு கூட நீங்க வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமையில நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்ய போறீங்கன்னா கருப்பு உளுந்துனால செஞ்ச தோசை, அப்படி இல்லைன்னா நவதானியங்களால செஞ்ச அடை, கருப்பு எள்ளுல செஞ்ச எள்ளுருண்டை, இதுல ஏதாவது உங்களால முடியும்னா நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யுங்க. அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு ஏத்தி வைக்க வேண்டிய தீபத்தை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே நம்ம வாராகி அம்மாவுக்கு 5 முக தீபம் தான் உகந்தது. அந்த வகையில ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு 5 திரி போட்டு 5 முக தீபத்தை ஏத்தி வைங்க. இப்பெல்லாம் 5 முக அகல் விளக்கே நமக்கு கடையில கிடைக்குது. அதை வாங்கி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதா 5 விளக்கு வச்சு 5 தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. நீங்க 5 முக தீபம் ஏத்த போறீங்கன்னா 5 வெற்றிலைகளை கருப்பு புள்ளிகள் இல்லாம கிழியாத வெற்றிலையா வாங்கிட்டு வந்து இந்த 5 வெற்றிலைகளையும் மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த 5 வெற்றிலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தட்டுல இந்த 5 வெற்றிலைகளையும் வச்சு இந்த 5 வெற்றிலைகளுக்கு மேல 5 முக விளக்க நீங்க ஏத்தி வைங்க. அப்படி 5 முக விளக்கு என்கிட்ட கிடையாது, நான் தனித்தனியா சின்ன சின்ன அகல் விளக்கு தான் ஏத்தி வைக்கிறேன்னு சொல்றவங்க ஒவ்வொரு அகல் விளக்குக்கு கீழையும் ஒவ்வொரு வெற்றிலை வச்சு தீபத்தை ஏத்தி வைங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு ஏற்ற வேண்டிய மற்ற தீபங்களை பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்படி தீபத்தை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த தாந்திரீக பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன மாதிரி பூஜை அறைய ரெடி பண்ணிட்டு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு சின்ன பட்டை துண்டு தேவைப்படும். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நமக்கு இப்ப வளர்பிறை பஞ்சமி திதியா இருக்கிறதுனால பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யாம உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு அவசர தேவைக்காக பணம் தேவைப்படும். இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. கடனை அடைக்கிறதுக்கு இந்த பணம் வேணும், அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு இந்த பணம் வேணும்னு சொல்லி பிரச்சனைய சொல்லி கேட்காதீங்க. எனக்கு இவ்வளவு பணம் இத்தனை நாட்களுக்குள்ள வேணும்னு சொல்லி நம்ம வாராகி அம்மா கிட்ட மனசு உருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொதுவா பணவரவு அதிகரிக்கணும், பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டை துண்டுல நான் கொடுக்கிற ஹீலிங் கூட எழுதுங்க. அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஹீலிங் கூட தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பேனா, மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்தி இந்த ஹீலிங் கோட பட்டை துண்டுல நீங்க எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோட் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 21978152. இதுதான் அந்த ஹீலிங் கோடு. இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு நம்பரையும் சொல்லிக்கிட்டே இந்த நம்பரை அந்த பட்டை துண்டுல எழுதிக்கிட்டு இந்த பட்டை துண்டை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க மனசார நம்ம வாராகி அம்மா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பட்டை துண்டு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வாராகி அம்மாவுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. எனக்கு எந்த மந்திரமும் தெரியாதுங்கிறவங்க ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை கூட சொல்லலாம். மந்திரத்தை குறைஞ்சது 27 முறை, உங்களால முடியும்னா 108 முறை கூட நீங்க தாராளமா சொல்லலாம்.
இப்படி மந்திரத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்க இடது கையில இந்த பட்டை துண்டு அப்படியே இருக்கட்டும். மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு சின்ன தட்டுலயோ கிண்ணத்திலயோ இந்த பட்டை துண்டை வச்சு அதை உங்க பூஜை அறையில நீங்க வச்சிருங்க. இதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தவறாம சாம்பிராணி தூபத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு சாம்பிராணி தூபமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இப்படி கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க பூஜையை நீங்க நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பட்டை துண்டை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. இந்த பட்டை துண்டை நீங்க மாத்தணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இது அப்படியே இருக்கட்டும். 6 மாசம் கழிச்சு இந்த பட்டையை எடுத்து கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.